ஏசாயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 57:1 வாசியுங்கள். கண்களை மூடுவோம். தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். வேதபாட வகுப்பிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி, உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உங்களுடைய வேத வசனத்தினுடைய மகத்துவங்கள் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏசாயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் 2 முக்கியமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஒன்று நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள் அப்படின்னு இருக்குதா. தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். 2 காரியம் இருக்குது பாருங்கள். ஒன்று நீதிமான் மடிந்து போகிறான், இன்னொன்று நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மடிந்து போகுதலுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ். 2 பேருமே நீதிமான்கள் தான். வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தை வேற எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. நம்மளே ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். நீங்களும் பேசாமல் இருந்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். இந்த வசனம் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொன்றுக்குன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. தெரியுமா? வசனத்தை அவங்க அதுக்குன்னு பிரிச்சுட்டாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? அது எதுக்கு? கல்யாணத்துக்கு. அப்போ மற்ற காரியம்லாம் கல்யாணம் மட்டும் கர்த்தரால் வரணும் அப்படிதானே? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கல்யாணம் மட்டும் எப்படி வரணும்? கர்த்தரால் வரணும். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, அது மட்டும்தான் அவரால் வராது. இவனா என்ன பண்ணுவான்னா, எதையாவது ஒன்று பார்த்துருவான். எதையாவது ஒன்று பார்த்துட்டு அப்பா அம்மாட்ட வந்துட்டு சொல்லிடுவான், எனக்கு இது இல்லாட்டி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இல்லாட்டி அது செத்து போயிடும். இன்னும் சாக்காது. அவன் சொல்லுவான், நான் இது இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ட்டுருவான். உடனே அப்பா அம்மாவும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேறு வழி இல்லை, பாஸ்டர்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் எப்படியாவது கல்யாணத்தை கொஞ்சம் சர்ச்சில் வச்சு பண்ணி கொடுத்துருங்க பாஸ்டர், இப்படிலாம் ஆசைப்பட்டான் அப்படின்னு. சரி, இன்னும் சில பாஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, பாவம் வேறு வழி இல்லை, சபைக்கு அப்பா அம்மா வந்துட்டு இருக்கிறாங்களேன்ட்டு பர்மிஷன் கொடுத்துருவோம். அடிப்பான் பாருங்க பத்திரிக்கை, அதில் மேலே போடுவான், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு. யாரை ஏமாத்துறது? கர்த்தரையா? சிலர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த வசனங்களெல்லாம் வந்து பிரித்து வச்சுட்டோம். இந்தந்த வசனம் அதுக்கு தான், அதுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு. அதே மாதிரி பாட்டையும் பிரிச்சுட்டான். நம்ம அது தெரியுமா உங்களுக்கு? இந்த பாட்டில் தெரியுமா? எருசலேமே பரலோகமே தேவ மகிமையே அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பாட்டெலாம் எதுக்கு? பரலோகத்துக்கு போனால் சாவு வீட்டில் பாடுறதுக்கு, அப்படிதானே? யார் வீட்லையாவது டெட் பாடியை வச்சுட்டோம்னா ஒரு 10 பாட்டு அதுக்குன்னே இருக்குது. பரலோக மகிமை எங்கு காண்பேனோ, இன்ப எருசலேமே, இதெல்லாம் என்ன கேட்டால் அந்த பரிசுத்தவான்கள் சாவுக்குன்னா பாட்டு எழுதுனாங்க. இந்த ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆனந்தமாக இன்பக்கா நான் ஏகிடுவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அருமையான பாட்டு. அந்த சாவு வீட்டு பாட்டையே மாற்றிட்டான். எந்த வீட்டில் யார் இறந்துட்டாலும் முதல் பாட்டு இதுதான், ஆனந்தமாக இன்பக்கா நான் ஏகிடுவேன். சாராம் நவரிஜி அதுக்கு அந்த பாட்டு எழுதுனாங்க, சாவு வீட்டில் பாடுகிற பாட்டாவது அப்படின்னு. அந்த மாதிரி சிலர்லாம் நம்ம அந்த கிறிஸ்தவத்தில் அப்படி இப்படி பிரித்து வச்சுருவோம் எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த வசனத்தை எங்கே பிரிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படிங்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? சங்கீதத்தில் இல்லை. இதை எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. நான் கேட்குறது, நம்ம இப்போ அன்றாட லைஃப்பில் எங்கேயாவது இந்த வசனத்தை யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுங்கிற கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வசனத்தை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டெத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஊழியக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னா, அவங்க ஆண்டவருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்கன்னா, அவங்களோட கல்லறையிலையோ இல்லை அவங்கள அறிவிக்கிற இடத்துலையோ இந்த வசனம் மட்டும்தான் மேலே இருக்கும். என்ன இருக்குன்னா, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுன்னா, அது 2 காரியம் இருக்குது. ஒன்று, அந்த பரிசுத்தவானுக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவரை எடுத்துக்கொண்டார். இன்னொன்று, அவரால் மற்றவங்க தீங்கு வர்றதுக்கு முன்னே அவர் எடுத்துக்கொண்டார். சில ஆட்கள்லாம் இருக்கிறதுக்கு போகிறது பெட்டர் பாருங்க. அவன் இருந்தாலும் நிறைய பேருக்கு எடுத்துக்குவான். அதனால கர்த்தர் பார்த்தாரு, தீங்கு வராதுக்கு முன்னே அவனை எடுத்துக்கொண்டார். அப்படியே வச்சுக்கலாம். அதை கவனிங்க. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த மடிந்து போகுதல், நீதிமான் மடிந்து போவதற்கும் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நீதிமான்கள்ல 2 வகை உண்டு. ஒன்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த நீதிமான்கள், 2வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவும், அதாவது அவர்
சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாகவும் பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், நீதிமான்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் அவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு இருக்குது. உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் சொல்லி யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நீதிமான்கள் அத்தனை பேருமே பரலோகத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. யாருமே பரலோகத்துக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்லப்படவே இல்லை. 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒருத்தர் தான் பரலோகத்துக்கு போனாருன்னு இருக்கு, இன்னொருத்தர் எங்கே போனாருன்னு சொல்லப்படவே இல்லை. நான் சொல்றது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அப்போ இந்த நீதிமான்கள், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், இவர்கள் எல்லாரும் எங்கே போனார்கள்? இவங்க பரலோகத்துக்கு போலையும் அவங்க போகலை, ஆனால் வேற இடத்துக்கு போனாங்கன்னு வசனம் இருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. ஏனெனில் ஆபிரகாம் அதுக்கு காத்திருந்தார். அதனால அவர் என்ன பண்ணாராம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கானானுக்கு வந்த பிறகு கூட அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். வீடு கட்டல. அவர் வீடு கட்டாம என்ன பண்ணியிருக்கிறாரு, கூடாரங்களில் குடியிருந்திருக்கிறார். எதுக்காகனா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பொதுவாக நம்ம லைஃப்ல என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் செட்டில் ஆகணும், அப்படிதானே? நம்ம லைஃப் நம்ம என்ன சொல்றோம், ஒரு 25 வயசுல வரும்போது சொல்லுவாங்க, எப்படியாவது சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு, ஒரு வேலை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீடு கட்டுறதுங்கிறது தான் நம்ம லைஃப்ல செட்டில், அப்படிதானே? ஆமா தானே? ஒரு வாழ்க்கையில வந்து செட்டில்மெண்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையிலன்றது கல்யாணம் பண்ற வரைக்கும் கல்யாணம் பண்ணணுமா, பண்ண பிறகு ஏன் பண்ணோம்பா, அது வேற விஷயம். கல்யாணம் பண்ற வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்பா, கல்யாணம் பண்ண பிறகு அவன் லைஃப்ல இருக்க ஒரே ஆம்பிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டணும். ஒரு வீடு கட்டிட்டா அவன் சொல்ற வார்த்தை செட்டில், லைஃப்ல செட்டில் ஆகணும். ஆபிரகாமை பத்தி என்ன சொல்லப்பட்டிருப்பாரு, அவர் செட்டிலே ஆகலை கடைசி வரைக்கும். வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், கூடாரங்களில் குடியிருந்தார். பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான், கூடாரங்களில் குடியிருந்தார். ஆனால் இவ்வளவு ஒரு டெடிகேஷனோட, அவ்வளோ பெரிய சீமான், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர் வைத்திருந்தான சொத்துக்கு பூமியே தாங்கக்கூடாததாக இருந்தது. அந்த அளவுக்கு சொத்து வச்சிருந்தாரு. சாராளுக்கு கல்லறை வாங்க அவரால் முடிஞ்சிச்சு இல்லையா? 400 சேக்கல் வெள்ளியை கொடுத்து அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஒரு கல்லறை வாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, கடைசி வரைக்கும் ஒரு வீடு கட்ட முடியல. கட்டலை. அவர் கட்டாம என்ன பண்ணாராம், கூடாரங்களில் ஒரு டெடிகேஷனோட குடியிருக்கிறார். எதுக்காக, எனக்கு இந்த வீடு வேணாம், கர்த்தர் கட்டி உண்டாக்கினா அந்த வீட்டுக்கு போக போறேன், அதனால நான் அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன்னா அவர் கூடாரங்கள்லயே குடியிருந்தார். அவர் மட்டும் இல்ல, பையனையும் அப்படியே வளர்த்திருக்கிறாரு, பேரனையும் அப்படியே வளர்த்திருக்கிறாரு. அப்படிதான் அங்க இருக்குது. ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட. ஆனா ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு 15 வயசு. நம்ம ஆபிரகாம் வந்து பையனை பாப்பமானு யோசித்தார் பாருங்க. ஆனா அவர் பேரனை வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாருங்க. சில அம்மாமார்கள் ஐயாமார்கள்லாம் இருக்கான் பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு 25 வயசானோடனே ஒரு வார்த்தை சொல்லுவான், என் கண்டு முடுறதுக்குள்ள எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும்னு. பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து தான் போவாங்க, அது வரைக்கும் போக மாட்டாங்க பாருங்க. ஆனாலும் அவங்க சொல்ற வார்த்தை அப்படி இருக்கும், எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு என் கண்ணை மூடணும் அப்படிம்பாங்க. அவங்க மூடவும் போறதில்ல. அவன் கல்யாணம் பண்ணி அவன் கண்ணை போடுற வரைக்கும் கூட மூட மாட்டாங்க சிலர்லாம். கவனிங்க, இந்த தமிழ்நாட்டில் கலைஞர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? கலைஞர் இருக்கிறார்ல, அவரை பற்றின ப்ராஃபஸி அடிப்பான் பாருங்க. நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆனா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மூத்த அரசியல் தவிர இந்த வருஷம் கடந்து போவார்னு சொல்லிடுவான். அவரும் ஒரு 25 வருஷமா சொல்லிட்டே இருக்கானுங்க கடந்து போவார். ஏன்னா அவருக்கு அப்பயே 75 வயசு ஆயிடுச்சு, இப்போ 93. கடந்து போவார்னு சொன்ன தீர்க்கதரிசிலாம் கடந்து போயிட்டு அதனால இன்னும் பத்திரமா உட்காந்துருக்கிறாரு. ரத்தங்களே உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்குது. அவரும் இன்னும் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இவனும் சொல்லி பார்க்குறான், இந்த வருடம் ஒரு மூத்த தலைவர் கடந்து போவார்னு. அவரு போற முடிவே கிடையாது. அவர் பேர வயசுல உள்ளவனெல்லாம் அமுச்சு வச்சுட்டாரு, ஆனா அவர் இருப்பாரு. அந்த மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்கு. கவனிங்க, நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது கண்ணை மூடுறதுக்குள்ளே பார்க்கணும்னு. அந்த மாதிரி கூட ஆபிரகாம் என்ன செய்யறான், பேரன் காலம் வரைக்கும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். அவ்வளவு டெடிகேஷனா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அந்த கடைசி 2 வசனம் வாசிங்க. 11 கடைசி 2 வசனம் இல்ல, எபிரேயர் 11 கடைசி 2 வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை போச்சு பாருங்களேன். அவன் லைஃப் ஃபுல்லா ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கிறாரு, ஒரு டெடிகேஷனோட வாழ்ந்திருக்கிறாரு, பேரங்காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. எதுக்காகனா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்குன்னு வாழ்ந்தாரு. ஆனா வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு பாருங்க. அப்படிதான் வசனத்துல இருக்குது, அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. நீங்க ஆபிரகாமுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா,
அவர் எங்கே இருந்தார்னு கேட்டிங்கன்னா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை, பரலோகத்துக்கு போகலை. வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு சம்பவம் சொல்லுவார், ஆபிரகாம் லாசரு சம்பவம் ஞாபகம் இருக்குதா? லாசருவை கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே விட்டார்கள் அப்படின்னு இருக்கும். ஆபிரகாம் எங்கே இருந்தார்? இப்போ இங்கே பரதேசியில். அது இப்போதான் அதுக்கு பேர் பரதேசி. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகுதான் அதுக்கு பேர் பாரடைஸ். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் மேல் பாதாளம். அதுக்கு பேர் மேல் பாதாளம்னு சொல்லுவாங்க. பாதாளத்தில் 2 பிரிவு, ஒன்று தாழ்ந்த பாதாளம், இன்னொன்று மேல் பாதாளம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? தேவரீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அதே மாதிரி யாக்கோபு சொல்வார், பென்யமீன் காணாம போன உடனே, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படிம்பார். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும், நீதிமான்கள் அத்தனை பேரும் எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா பாதாளம்னு சொல்ற ஒரு இடத்துக்கு தான் போனாங்க. அவங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கல. 2 பேரை தவிர, நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 பேரை தவிர மிச்சம் அத்தனை பேர் எங்க போனாங்கன்னா அந்த பாதாளம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போனார்கள். அதுவும் மேல் பாதாளம். இது எப்படிப்பட்ட ஒரு இடம்னா, அங்கே துன்பம் கிடையாது, அங்கே வேதனை கிடையாது. ஆனால் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் இவர்களை பார்க்க முடியும், தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் இவர்களோடு கூட பேச முடியும். அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யறாரு? ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், அவரை பார்க்கிறாரு. பார்க்கறது மாத்திரமல்ல, பேசுறது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு? எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த வேதனை இருக்கு பாருங்க, அந்த வேதனை யார் பார்க்கறது? ஆபிரகாம் பார்க்கிறாரு. இப்ப நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை பார்த்தாரு, அது ஓகே இருக்கட்டும். தாவீது மேல் பாதாளத்தில் இருப்பாரு, அவர் பரிசுத்தவான். அப்சலோம் எங்க இருப்பாப்ல? தாழ்ந்த பாதாளத்தில் தானே இருக்கணும். ஆபிரகாம் மேல் பாதாளத்தில் இருக்கிறார். அப்ப இஸ்மாவேல் எங்க இருக்கணும்? தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கணும் இல்லையா? சவுல் எங்க இருக்கணும்? தற்கொலை பண்ணி செத்த சவுல் எங்க இருக்கணும்? தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கணும். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் பாதாளத்தில் இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஒரு சின்ன வேதனை உண்டு. என்ன உண்டு தெரியுமா? அவங்க கத்துறது, அவங்க வேதனைப்படுறது, அதை இவங்களை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும், பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே பரலோகத்திற்கு போகவில்லை. அவர்கள் எல்லாருமே எங்க போனார்கள்னா மேல் பாதாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு பரதீசியாக, பாரடைஸாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துட்டு ஆண்டவர் மேல போயிட்டார், இறை கவ்விக்கொண்டு ஏறி போனார். இயேசு என்ன சொல்றாரு? கல்லனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், அதாவது பாரடைஸ்ல இருப்பேங்கிறார். அந்த மேல் பாதாளம் இருக்கிற இடம் தான் என்னவாக மாற்றப்பட்டது? பாரடைஸாக மாற்றப்பட்டு இயேசு அந்த இடத்துல தான் அவங்க கொண்டு போயிட்டார். கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த நீதிமான்கள் அத்தனை பேரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும், எபிரேயர் 11 கடைசி 2 வசனத்துல, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் இல்லையா? இவங்க எல்லாருமே யாரு? நற்சாட்சி பெற்றவர்கள். ஆபிரகாம் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தின் தகப்பனாக இருந்திருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் செய்கிறதை என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. மோசையை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தானியேலை பார்த்து அழகா சொல்வார், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஒவ்வொருத்தரை பார்த்து தாவீதை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அதுவும் மோசையை பத்தி சொல்றது, என் வீட்டில் எங்கும் உண்மையோட. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வீடு எங்கெங்கெல்லாம் இருக்குது, எல்லா இடத்தையும் அவன் அவ்வளவு பெர்ஃபெக்ட். ஆனா வசனம் சொல்லுது, அவன் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனான். அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். என்ன காரணம்? அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எபிரேயர் 11 கடைசி வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை முன்பதாகவே நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மையானது ஒன்றை முன்பதாகவே தேவன் என்ன செஞ்சாரா? நியமித்திருந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணாலும் கூட அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், உங்க கையிலும் என் கையிலும் ஒண்ணு இருக்குதான், அது நிறைவேறினாதான் அது நிறைவேறுமா? நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். ஆமென், ஆமென் தானே? யூதர்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார், அப்படிதானே? உங்களை எங்கேயும் நேசிக்கிறாரா? யூதர்களை அதிகமாக நேசிக்கிறாரா? அதெல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னா. எல்லா பிள்ளையும் நமக்கு நல்லா தான் பிடிக்கும். உங்களுக்கு பெரிய பிள்ளைய பிடிக்குமா, சின்ன பிள்ளைய பிடிக்குமா? எனக்கு எல்லா பிள்ளையும் பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த சின்ன பையனா ரொம்ப பெட்டு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, 2 பிள்ளையுமே எங்களுக்கு நல்லதா, 2 கண்ணு தான், அதெல்லாம் சரி. ஒரு கண்ணு நல்லா தெரியும் பாருங்க, ஒரு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்ல, பவர் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்னதான் இருந்தாலும் சில சொல்லுவாங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணுனா ஒரு தனி இஷ்டம் தான் அப்படிம்பாங்க, அம்மாவுக்கு பையனா ஒரு தனி இஷ்டம் தான். ஆனா 2 பிள்ளையும் நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே பிடிக்கும், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனால் நம்ம பார்வையில் அவர் அதிகமாக யாரை நேசிக்கிறார்? அங்கதான் நாம பண்ற மிஸ்டேக்கே அங்கதான் இருக்குது.
நம்ம பண்ற மிஸ்டேக் அங்கதான் இருக்கு. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை யூதர்கள் வருவதற்கு முன்பதாகவே, ஆபிரகாம் வருவதற்கு முன், யூதன் எப்ப வந்தான் உலகத்துல? ஆபிரகாமுடைய பையன் தான் ஈசாக், ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, யாக்கோபுடைய 4வது பையன் தான் யூதா. அப்பதான் யூதர்களே பூமிக்குள்ள வர்றாங்க, அப்படி ஒரு இனமே உருவாகுது. அதுக்கு முன்னாடி எபிரேயர்கள் தான் இருந்தார்கள். அந்த காலத்திற்கு முன்பதாகவே, ஆபிரகாமுக்கு முன்பதாகவே வசனம் சொல்றது, ஒரு நன்மையான ஒன்றை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்திருந்தார். அதுவும் எப்படி நியமிச்சிருந்தா தெரியுமா? நாம இல்லாம அவங்க ஃபுல்ஃபில் ஆக முடியாது, நாம தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணுமா. வசனம் அப்படித்தானே சொல்லுது, யாரும் போய் சொல்லல, வசனம் அப்படிதான் சொல்லுது. இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க நான் இல்லாம, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் வந்து விசுவாசத்துக்கு தகப்பன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்களும் நானும் அவரை பூர்ணப்படுத்தணும். வசனம் அப்படி சொல்லுது, நம்ம இல்லாமல் அவர் பூர்ணராகாதபடிக்கு. அப்ப நீங்க நானும் அவரை பூர்ணப்படுத்தணும். அப்ப நீங்க நானும் என்னவா இருக்கணும் விசுவாசத்துல? அவர் விசுவாசத்துக்கு அப்பாவா இருக்கிறார். அப்ப நீங்க நானும் விசுவாசத்துக்கு பெரியப்பாவா இருக்கணும் இல்ல? அவர் அப்பாவா இருக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன் அப்பாவா இருக்கிறார். அப்ப நீங்க விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? பெரியப்பாவா இருக்கணும். இவரை பாருங்களேன், மோசையை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த 11:25 பாருங்க. அவர் விசுவாசத்தினாலே பெரியவனான போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கவே தெரிந்து கொண்டார். அவர் இவ்வளோ டெடிகேட்டடா 40 வருஷம் ஒரு இளவரசனா இருந்து, 40 வருஷம் ஆடு மேய்ச்சி, 40 வருஷம் ஊழியக்காரனா இருந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவர் பூர்ணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நானும் அவசியப்படுகிறோம், நீங்கள் நானும் தேவைப்படுகிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் மடிந்து போனார்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் முன்பதாகவே ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அது நடந்தாதான் அவர்கள் பூரணப்பட முடியும். எது வசனம் சொல்லுகிறது? நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தது. எது எடுத்துக்கொள்ளப்படுது? எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் ஆங்கிலத்தில் ராப்சர்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவாங்க எடுத்துக்கொள்ளப்படுதலே ராப்சர்ங்கிற வார்த்தை ரகசிய வருகை அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இல்லைம்பாங்க. உண்மைதான், ரகசிய வருகை கிடையாது. ரகசிய வருகைங்கிறது நாம வந்து புரிந்து கொள்வதற்காக யூஸ் பண்ண ஒரு வேர்டு. இயேசு பகிரங்கமா வராரு, ரகசியமா வராருங்கிறதுக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அப்படி வச்சிருக்கிறோம். உண்மையில ஆக்சுவலா எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் சரியான வார்த்தை. அதாவது ராப்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த வார்த்தை தான் வேதம் சொல்லுகிறது. இதை தேவன் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு சர்ச்சோட டெஸ்டினேஷன், இன்னைக்கு நம்முடைய ஒரு டெர்மினேட் ஆக போற ஒரு இடத்துல போய் எங்க போய் ஆக போகிறோம்? வசனம் சொல்லுகிறது சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன? வசனம் சொல்லுது நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு சின்ன பூமி அதிர்ச்சியோ ஒரு எக்கால சத்தமோ கொஞ்சம் பேர் டக்குன்னு என்ன செய்யறோம், மறுரூம் ஆகிறோம், ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுது, அந்த ஆளே அங்க இருக்காது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா நடக்கிறதுக்கு? இருக்குதானே? இதுக்கு பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சம்பவம் சம்பவிக்க போகிறது யார் காலத்துல? புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல, நம்முடைய காலத்துல சம்பவிக்க போகிறது. வசனம் சொல்லுகிறது இந்த சம்பவம் சம்பவிக்காமல் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஆகவே முடியாது, அவர்கள் பூர்ணப்படவே முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆசாரிப்பு கூடாரத்துல 3 இடம் இருந்துச்சு இல்லையா? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம். இந்த 3 இடத்துல இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 6:10 வாசிச்சீங்கன்னா அவர்கள் எல்லாரும் பலிபீட தண்டையில நிற்கிறார்கள் இருக்குது. இருக்குல்ல? அப்படித்தானே இருக்குது. இதோ பலிபீட தண்டையிலே அவர்கள் தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். தேவனாகிய கர்த்தாவே, எதுவரைக்கும் எங்களுடைய ரத்தத்துக்கு பழி வாங்காமலும் இந்த ஜனங்கள் மேல் நியாய தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசுடைய பதில் என்னன்னா, உங்களை போல சகோதரருடைய எண்ணிக்கை நிறைவாகும் அளவும் கொஞ்ச நாள் நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்றாரு. ஆனா நேத்து வாசிச்சோம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு கூட்டம் எங்க நின்னுச்சு? சாயங்காலம் வந்தவங்க இருக்கிறீங்களா? சிங்காசனத்துக்கு பக்கத்துல. சிங்காசனம் எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். கிருபாசனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது எங்க இருக்கும்? சிங்காசனம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்ப நாம எங்க நிக்க போகிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிக்க போறோம். இவங்க எங்க நிக்கிறாங்க? பலிபீடத்துக்கிட்ட நிக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எது வரைக்கும் இன்னும் நாங்க வெயிட் பண்ணணும், எவ்வளவு நாள் இங்க நிக்கணும்? அவங்க கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு கூட்டம் அங்க வர வேண்டி இருக்குது. ஒரு கூட்டம் எங்க வர வேண்டி இருக்கு? மகா பரிசுத்தத்துக்குள்ள. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எவ்வளவுதான் சவுல் வந்து பலிபீடத்துக்கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாலும் சாமுவேல் வராமல் அது சரி வராது. சொல்றது புரியுதுங்களா? சாமுவேல் வந்தாதான் அங்க என்ன ஆகும்? பலி சரியாகும். எவ்வளவுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்கள் அங்கே கூடி வந்தாலும் கூட பிரதான ஆசாரியன் ஒருத்தன் வந்தா மட்டும்தான் அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவன் போய் தான் இவங்க என்ன செய்ய முடியும்? இவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய முடியும். என்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, நான் சீமானாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்வாரு, அவன் உள்ள ஒருத்தன் வர வேண்டி இருக்குது. உள்ள ஒருத்தன் வராம நீங்க என்ன செய்ய முடியாது?
அந்த இடத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த உள்ளே பிரவேசிக்க வேண்டிய மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஆட்கள் தான் நீங்களும் நான். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போகிறார். அதான் வசனம் சொல்லுது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆபிரகாம் நீதிமான், உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் பரிசுத்தவான். ஆனால் அவர் ஆட்டை பலி கொடுத்தார். ஒரு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி கொடுத்தார். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆட்டுக்குட்டியானவரே பலியாக இருக்கிறார். அவர் ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்தார். நமக்கு தேவனுடைய ரத்தமே கையில பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அந்த பிரவேசிக்கிற ஸ்தலத்துக்குள்ள அந்த வசனம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி செல்கிறோம். உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு அங்க வச்சிருக்கிறாரு. we are going to be stand in front of the throne. அங்கே நிக்க போகிறோம். அப்படியானால் அவர்கள் இவ்வளவு நீதிமான்களாக இருந்தும் கிடைக்காத அந்த இடம், அவங்க ஆசைப்பட்டது அதுதான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அதுதான். ஆனால் அங்கே அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்கிறாராம், அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். we are going to be enter first. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பலிபீடத்துக்கிட்ட இருந்து ஈசாக்கு கேட்பாரு. ஒரு கற்பனை தான் வச்சுக்கோங்களேன். பலிபீடத்துக்கிட்ட இருந்து ஈசாக்கு கேட்பாரு, ஆபிரகாம் பார்த்துப்பா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா, 4000 வருஷம் ஆகிப்போச்சு. இயேசு வந்து இந்த இடத்துக்கு நம்மளை விட்டே 2000 வருஷம் ஆகிப்போச்சு. 2000 வருஷம் பலிபீடத்துக்கு இது பாதாளத்தில் இருந்தோம், அப்புறம் ஒரு 2000 வருஷம் பேரடைஸில் உட்காந்துருக்கிறோம். எப்போதான்ப்பா அந்த பரலோகத்துக்குள்ளே போகிறது, அங்கே எப்போதான் போய் உள்ளே போய் பார்க்கறது? ஆபிரகாம் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, முக்கியமான நாட்கள்லாம் வர வேண்டியிருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் கேட்பார், அப்பா எனக்கு தெரிஞ்சு நம்ம கோத்திரத்துல நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஆள். அபிரகாமின் தகப்பன், அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்களை தான் ஆண்டவரை வந்து அட்ரஸ் பண்றாரு. உங்களை விட யாருப்பா முக்கியமான ஆளு? ஹூஸ்டன் சர்ச்சில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குள்ள வர வேண்டியது. அதுதான் உண்மை. தட்ஸ் a fact. அங்க இருக்கும்போது கேட்கும்போது ஆண்டவர் தாவீது சொல்வாரு, ஆண்டவரே நான் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நான் உண்மை ஆராதிக்கிறதுல எனக்கு ஈக்குவலான ஆளே கிடையாது. நான் ஆராதிச்சா நீங்க எல்லாமே செஞ்சிருவீங்க, நான் கேட்டா உடனே செஞ்சிருவீங்க. என்ன பண்ண தாவீது? ஒரு தடவை உள்ள போய் பார்க்கணும். 2000 வருஷமா வெளியே நிக்கிறேன், கேட்டே திறக்க மாட்டீங்க, உள்ள போய் விடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை விடுறது எனக்கு சந்தோஷம் தான், உன்னை விட மாட்டேன்னு சொல்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு முக்கியமான விஐபி வர வேண்டியிருக்கு. எங்க முக்கியமான விஐபியா? அது யார் ஆண்டவரே? எங்கெல்லாரும் எங்களுக்கு தெரியாத ஒரு விஐபி. யார்ப்பா? ஹூஸ்டன் சர்ச்சில் ஒரு ஆள் கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருக்காயா, அவன் உள்ள பிரவேசிக்க வேண்டியிருக்கு. நம்முடைய பார்வைக்கு நாம் இந்த ஹூஸ்டன் சர்ச்சில் உட்காந்து, தமிழ் சர்ச்சில் உட்காந்து ஒரு சாதாரண பர்சனாக இருப்போம், பிளம்பராக இருப்போம், எலக்ட்ரிஷியனாக இருப்போம், இன்ஜினியராக இருப்போம், டாக்டராக இருப்போம். உங்களையும் என்னையும் பரலோகம் அப்படி பார்க்கவில்லை. இவர்கள் விசேஷித்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்ட தேவச்சனம். we are sitting over here. அதுக்கு தான் உங்களையும் நீங்க கத்தர் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவனுக்கு தெரியாத மேன்மை என்ன தெரியுமா? அவன் யாருங்கிறது தான். நீங்க யாருங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க யாருங்கிறது தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனா நாம யாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியாது. கர்த்தர் அப்பேற்பட்ட இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு அப்பேற்பட்ட, அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறணும் கொஞ்சம் யோசனை வரும்போதே இவன் மைண்ட் செட்ல என்ன வந்துடும் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் போல. எங்க இருக்கு அப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாம போறதுக்கு காரணம் என்ன? ஐயோ வேலை போயிடும், ஐயோ இது போயிடும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர், அதாவது போப்பா கார்டினலா இருக்கிறவர் சொன்னாரு, தேவனோட ரொம்ப கிட்டி நெருங்கி சேராதீங்க, சேர உங்களுக்கு உபத்திரவம் ஜாஸ்தி ஆகும். அவர் அப்படியே சொன்னார். ஆனா பைபிள் சொல்லுது, நாம தான் சிங்காசனத்துக்கு பக்கத்துல கிட்டி நெருங்கி சேர வேண்டியவர். உங்களுக்கு எனக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களையும் என்ன தான் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு பெரிய சாட்சி பெற்ற நீதிமான்கள் எல்லாரும் பலிபீடத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கிறானே, உள்ளே பிரவேசிக்க வேண்டிய நீதிமான்களாக நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது, எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? ஒரு வசனம் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 மட்டும் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர். ஏனெனில் ஆரவாரத்தோடு, கர்த்தர் ஆரவார சவுண்ட் போட்டு கேட்டிருக்கீங்களா? இல்லை என்ன பாருங்களேன், நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவோம். கர்த்தர் ஆரவார சவுண்ட் போட்டு கேட்டிருக்கீங்களா? ஆரவார சவுண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஆரவார சவுண்ட்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? இந்த தலையை ஒன்று இப்படி ஆட்டிட்டு ஒன்று இப்படி ஆட்டி, ரொம்ப சிம்பிள் தானே. உடம்புலயே ஆண்டவர் ஃபிளெக்சிபிளா கொடுத்துருக்கிறது கழுத்தை மட்டும்தான். எதுக்கு தெரியுங்களா? இதை எப்படி வேணாலும் ஆட்டலாம் பாருங்க. கையை கூட நீங்க இவ்வளவுதான் பண்ண முடியும், ஒரு லிமிட்டுக்கு மேல பண்ண முடியாது. தலையை பாருங்க, கணவனா இருந்தா மனைவிக்கு முன்னாடி எப்படி வேணாலும் ஆட்டுவாரு. அதுக்குதான் ஆண்டவர் அப்படி கொடுத்து வச்சிருக்காரு. எதுக்கு இந்த கழுத்து கொடுத்துருக்காரு தெரியுங்களா? என்ன மாதிரி தெரியாம எவனா பிரசங்கர் கேள்வி கேட்டா தலையாட்டுறதுக்கு தான். ஒன்னு இப்படி ஆட்டுங்க, ஒன்னு இப்படி ஆட்டுங்க. தயவு செய்து ஆரவார சவுண்டு கேட்டிருக்கிறீங்களா? ஆரவார சவுண்ட் நீங்க கேட்டிருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான் விசேஷம்.
கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க? கல்யாண வீட்டில் இருக்கிறது ஆரவாரம். கல்யாண வீட்டு சவுண்ட் அது ஒரு பெரிய சவுண்ட், அது வேற மாதிரி சவுண்டு. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் நடக்கும்போது கடைசி ஒரு பால் இருக்கும், சரியா? ஒரு பால் இருக்கும். 6 ரன் அடிச்சாதான் ஜெயிக்கணும். இப்போ பேட்ஸ்மேன் வந்து நிற்கிறாரு, பவுலர் போடுறதுக்கு அந்த மூலையில் நிற்கிறாரு. இப்போ கிரவுண்ட் எப்படி இருக்கும்? பின் டிராப் சைலண்ட்ல இருக்கும். டோட்டல் கிரவுண்ட் பின் டிராப் சைலண்ட்ல இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. பின் டிராப் சைலண்ட். இப்போ பால் எடுத்துட்டு ஓடி வராரு, ஓடி வந்து அந்த பாலை போடுறாரு. டோனியோ டெண்டுல்கரோ நிற்கிறாங்க. 2 பேரும் ரிட்டர் ஆக போறாங்களா, வேற யாரோ ஒரு ஆள் நிற்கிறாரு. நிற்கும் போது அவர் எடுத்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கிற அந்த பால் வந்து அந்த 6 லைனை தாண்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரவுண்ட் எப்படி இருக்கும்? ஆரவார சவுண்ட் என்ன தெரியுமா? ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு தன்னுடைய முழு பலத்தோடு கூட தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதுதான் ஆரவாரம். ஆரவாரம்னா என்ன? ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு தன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. வசனம் என்ன சொல்லுது? 1 Thessalonians 4:16, ஏனெனில் கர்த்தர் தாமே என்ன ஆரவாரம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிதா சொன்னாராம், நான் உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ உன்னுடைய வலது பாரசத்தில் உட்காரு, வெயிட் பண்ணுங்க. பிதா சொன்னா ஏசு கேட்பார கேட்க மாட்டாரா? உட்காந்தாச்சு, ஃபினிஷ். 2000 years ஆச்சு, உட்காந்தே இருக்கிறாரு. இப்போ எந்த கூட்டத்துக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் 2000 வருஷமா? எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு? எதுக்காக ரத்தம் சிந்தினார்? ஒரு கூட்டத்தை மீட்பதற்காக. 2000 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் உயிரோட மறுரூபமாகி ஒரு கூட்டம் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறது. அந்த கூட்டம் கீழே இருந்து பறந்து அப்படி மேல வருது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். அப்படித்தானே இருக்குது. அப்ப நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் அப்படி மறுரூபமாகி அப்படி பரலோகத்துக்குள்ள போறதுக்காக அப்படி வானத்தை தாண்டி அப்படி போறோம் பாருங்க. மத்திய வானத்தை தாண்டி போகும்போது கர்த்தர் என்ன பண்றாராம்? தன்னுடைய முழு சக்தி 2000 வருஷத்தினுடைய அமைதியை, சந்தோஷத்தை கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. எல்லாரும் ஆரவாரம் போடுவாங்க, தூதர்கள் ஆரவாரம் போடுவாங்க கர்த்தருக்கு முன்பாக. ஆனா இங்க யார் போறது? கர்த்தரே ஆரவாரம். எதுக்காக? இந்த கூட்டத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கூட்டத்துக்காக நான் காத்திருந்தேன். இந்த கூட்டம் பரலோகத்துக்கு வரதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன், இவ்வளவு வேதனை அனுபவிச்சேன். இத்தனை வருஷம் நான் அமைதியா காத்திருந்தது எல்லாமே இந்த கூட்டம் வருவதற்காக. நான் எதிர்பார்த்த கூட்டம் கீழே இருந்து பறந்து மேலே வந்து கொண்டிருக்கிறது. ஐ வாண்ட் டு ரிசீவ் them என்று சொல்லி ஆரவாரத்தோடு கூட கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த கூட்டம் வேற யாரும் இல்ல, உங்களையும் என்னையும் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரவேசிக்கிறதுக்கு, உள்ளே பிரவேசிக்க போக போறோமே. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் ஒரு பக்கம். யாரில இருந்து? ஆபேல்ல இருந்து. அந்த எபிரேயர் 11 ஆபேல்ல இருந்து பின்னும் நான் யாரை குறித்து சொல்லுவேன். 32வது வசனம் அப்படிதான் சொல்லுது. பின்னும் நான் யாரை குறித்து சொல்லுவேன்? எல்லாரையும் குறித்து யெப்தா, தாவீது, கிதியோன், சாமுவேல் என்பவர்களை குறித்து விவரமாய் சொல்ல வேண்டுமானால் இன்னும் எனக்கு சமயம் போதாது. அப்படிதான் இருக்குது. அங்க எல்லாரும் அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிதாவாகிய தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இவைகளுக்கு நடுவுல இயேசு ஒரு ஆரவார சத்தத்தை போடுகிறார். இந்த சத்தம் எப்படி இருக்கு? வந்துட்டாங்கடா நம்மாலு. நம்ம சொல்றோம் தானே, அப்பா அம்மாவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம், விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒரு நாள்ல விசா வந்து ஆயிடுச்சு, த்ரூ ஆயிடுச்சு. த்ரூ ஆன உடனே அவங்களுக்கு டிக்கெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு அந்த ஏர்போர்ட்ல பார்த்த உடனே ஒரு கத்து இருக்குல்ல நம்மால. அதுவும் தமிழன் கத்துறது வந்து நீங்க நல்லா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதான் நான் சொல்லுவேன், எந்த ஊருக்கு போனாலும் தமிழர் இருக்கிறத மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா? தமிழர்கள் இருக்கிற இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா அந்த லண்டனே அமைதியா இருக்கும். ஈஸ்ட் ஹாம்னு ஒரு இடம் இருக்கு. யாராவது போயிருக்கீங்களா ஈஸ்ட் ஹாமுக்கு? ஈஸ்ட் ஹாம்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கண்ணை மூடிட்டீங்கன்னா போதும், நம்ம தமிழ் ஏரியாவுக்கு வந்துட்டோன்னு இருக்கும். நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கண்ணை மூடிட்டா போதும். நீங்க இறங்கின உடனே மச்சான் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அது லண்டன் முழுவதும் எங்கேயுமே கேட்காது, அந்த ஒரு ஏரியால மட்டும்தான் கேட்கும். அது தமிழர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது தேவனுடைய சுபாவம். இவர் சுபாவம் அப்படித்தான். ஒரு சண்டு வரான் நம்ம ஆளு 2000 வருஷமா வெயிட் பண்ண, இவனுக்காக தான் நான் காத்திருந்தேன், இவர்களுக்காக நான் சிலுவையை சுமந்தேன், இவர்களுக்காக நான் பாடு சுமந்தேன். ஜெயம் பெற்றவர்கள் என்னை சந்திக்கும்படி அங்கே வருகிறார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படி இயேசுவை பார்ப்பாங்க. இவங்களுக்கா வெயிட் பண்ணீங்க? புறப்பட்டு வர்றாங்க, பார்க்கறதுக்கு ஆளுங்க இப்படி ஒண்ணு இல்லையே, யூதெல்லாம் நல்லா கலரா இருக்காங்க,
இவங்க சிவப்பும் இல்லாம கருப்பும் இல்லாம ஒரு மிக்ஸ் ஆகி போய் என்ன கலர்னே தெரியாம வந்துகிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். வெள்ளைக்கண்ணை பாருங்க ஒயிட்டா இருப்பான், ஆப்பிரிக்கனை பாருங்க கருப்பா இருப்பான், நம்மளை கேட்டு பாருங்க ப்ரௌனும்பா, மா நிறம் அப்படின்னு. அது மாதிரி நம்மளால பொண்ணு பார்க்கும்போது சொல்லுவாங்க பாருங்க, பொண்ணு எப்படி இருக்கு, மாநிறமா இருக்கு. மாநிறம்னா என்ன? இன்ன வரைக்கும் அக்கா அந்த விளக்கம் தெரியுமா? மா நிறம் என்றால் என்ன? மாங்காய் நிறமா? மா நிறம்னா என்ன? மா அப்படின்னா பெருசு, மா நகர் அப்படின்னா பெரிய நகரம், மா வெறும் அப்படின்னா பெரிய கூட்டம், மா நிறம் அப்படின்னா என்ன? பெரிய கலர். அப்படியா? சிலர்லாம் சொல்லுவாங்க பொண்ணு எப்படி இருக்கு, சும்மா செக்கச்சவேர்னு கிளி மாதிரி இருக்கு, எப்படி உடம்பெல்லாம் பச்சையா மூக்க மட்டும் சிவப்பாகும். சில ஆட்கள் பொண்ணு பார்க்க சொன்னா அப்படிதான் கேட்கறான், சுண்டுனா ரத்தம் வரணும்பா. சில ஆட்கள் கேட்டீங்களா, நான் தான் கருப்பா இருக்கேன், பொண்ணாவது சிவப்பா இருக்கணும், சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும். நீ என்ன பண்ண போற, கல்யாணம் மட்டும் சுண்டிட்டா இருக்க போறோம் டொக்கு டொக்கு டொக்குன்னு, அதுக்காக கல்யாணம் பண்றோம். சிலர் பாருங்க அப்படி இருக்கணும். அப்படி புறப்பட்டு மேல வந்துகிட்டு இருக்கோம் பாருங்களேன். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் ஒரு சவுண்ட் போடுவார் பாருங்க. அவர் சவுண்ட போட்ட உடனே இந்த ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து கேட்பாரு, இவங்களுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுவோம்? அப்ப ஆண்டவர் சொல்வாரு, டேய் ஆபிரகாம் சொல்வாரு, நீ நானும் வந்து பலிபடுத்திட்டு நிக்கிறோம், அவங்க என்ன பண்றாங்க பாரு அப்படின்னு. உடனே ஒரு ரெட் கார்பெட் மாதிரி ஒன்று போட்டு, அவர் போடுறாங்களா என்னன்னு தெரியாது, பைபிள் வசனத்துல இல்லை, அப்படி கூப்பிட்டுக்கிட்டு அந்த சிங்காசனத்துக்கு அருகாமையிலே கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு அருகையிலே நிற்க வைத்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் அவரை தரிசிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னும் பிதாவாகிய தேவன் ஆபிரகாம்லாம் பார்க்கவே இல்லையா? வசனம் சொல்லுது. நம்ம ஆட்கள் டெய்லி போயிட்டு வரவங்களா இருக்கிறான், ட்ரிப் அடிக்கிறவங்க இருக்கான், அவனை விட்டுருவோம். ஏன்னா வசனத்துல இவர்கள் இன்னும் அவர்கள் தரிசிக்கவில்லைன்னு தான் இருக்குது. ஆனால் நம்மால் டெய்லி ட்ரிப் அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப டிராஃபிக் ஜாம் USA விட பரலோகத்துல தான். ஏன்னா இவங்க ஊழியக்காரங்க எல்லாம் போய் எல்லாம் பயங்கர பிஸியா இருக்காங்க. இப்போ வழியில கூட பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கற அளவுக்கு அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாமா இருக்கு. அந்த அளவுக்கு பரலோகம் இப்போ எப்படித்தான் போயிட்டு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது, டிரான்சிட் எங்க போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி போயிட்டு வராங்க பாருங்க. இருக்கட்டும், வசனம் சொல்லுது, அவர்கள் யாவரும் உள்ளே பிரவேசிக்கவில்லை, நம்ம எல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு. அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுடைய நீதிமான்களுக்கு கிடைக்காத மேன்மையை வைத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற லைஃப்ல டிராவலாவது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, கொஞ்சம் சவுத்துல போனவங்களுக்கு தெரியும். ஆசருக்கு தாசில்தார் ஆவ. யாருக்கா தெரியுமா அந்த பழமொழி? அதோட 2வது லைன் ஒன்று இருக்குது, தெரியுமா? தெரியாது, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சிருக்குது. சவுத்துல சொல்லுவாங்க, ஆசருக்கு தான் தாசில்தார் ஆகணும்னு, அம்சம் இருக்குதான் கழுதை மேய்க்கணும்னு. ஆளுக்கு மனசுல என்ன ஆசை இருக்கு, நான் எப்படி தாசில்தார் ஆயிடணும்னு. ஆனா அமைப்பு எப்படி இருக்கு, கழுதை மேய்க்கிற அமைப்பு தான் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு பரலோகம் வச்சிருக்கிற ஆசை என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் தாண்டி இவர்கள் என் பக்கத்தில் வந்து நின்று இரவும் பகலும் என்னை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவங்களுக்குன்னு ஒரு இடத்த நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சிங்காசனத்தை சுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படிதான் வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. தூதன் கேட்கிறான், இவங்க யார் தெரியுமா உனக்கு? இவங்க யார் தெரியுமா? யோவான் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் இவங்களை பத்தி, உமக்கே தெரியும், எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவன் சொல்றாரு, இவங்க தான் ஆட்டுக்குட்டியானவருடைய ஆட்கள், இவங்களுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம். ஆட்டுக்குட்டியானவர் இவரை தான் ஜீவ தண்ணீர் அன்றைக்கு நடத்துகிறாரு. இவர் இரவும் பகலும் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகவும் இவர்களை சேதப்படுத்துவதில்லை. இது விசேஷித்த கூட்டம். அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வேற யாரும் இல்லை, உங்களையும் என்னையும் குறித்து மட்டுமே. அப்ப நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போகணும்னா எந்த அளவுக்கு ஒரு லைஃப் வாழணும் யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தே அவங்களுக்கு அது கிடைக்கலையே. நீங்கள் நான் அந்த இடத்துக்கு போகணும், நமக்கு அச்சீவ் பண்ணணும். அதாவது ஐடி ஃபீல்டில் சொல்லும்போது கேரட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரட், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கேரட். கேரட்னா என்ன? அது என்ன, அது எதுக்காக? அது குதிரைக்கு கேரட் இருக்குல்ல, அச்சீவ் பண்றது. அந்த அந்த எண்டு போஸ்ட்ல வந்து கேரட்டை கட்டி வச்சிருவாங்க. இந்த குதிரைக்கு 2 பக்கமும் கடிவாளம் போட்டுருவாங்க. அது நேரம் இங்கிருந்து பார்த்தா என்ன தெரியும் தெரியுமா? அந்த கேரட் தான் தெரியும் அங்க இருக்கிறது. அதை பார்த்த உடனே இது என்ன செய்யும் தெரியுமா? முழு வேகமாக அந்த போஸ்டர் நோக்கி ஓடும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான இடம், ஒரு மகிமையான இடம், இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத இடம். அவர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு, அதான் இவர் சொல்வார் ஆபிரகாமை பத்தி, அந்த விரையர் வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க, நம்ம வாசிட்டு முடிக்கலாம். அந்த 11ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
அடையாமல், நல்லா கவனிங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்களேன். ஒரு பிளஸிங் அவனுக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், இது தரம்பான்னு சொல்லிட்டார். அதனால இந்த உலகத்திலயும் சந்தோஷமா வாழலையாமா. சரியா? டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்லாம் கிடையாது, ஒரே கூடாரம். சாராளுக்கு தனி கூடாரம், அந்த அம்மாவுக்கு தனி கூடாரம், இவருக்கு ஒரு தனி கூடாரம். என்னவா, ஏதோ ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை நம்பி, அந்த வார்த்தையை கவனிங்களேன், நம்பி தூரத்தில் அவைகளை கண்டு அதை அணைத்து கொண்டு, ஐயோ எனக்கு இது போதும் இது போதும் இது போதும்னு. ஆனா வசனம் கடைசியா சொல்லுது, அவன் அடையாமல் போனான். எப்படி இருக்கு பாருங்க. அவன் தூரத்துல பார்த்து இந்த லைஃபையும் விட்டு இதுல கிடைக்கிற எல்லாத்தையும் விட்டு அங்க போனா அதுவும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எவ்வளவு வருஷம் ஆண்டவரே, ஒரு கூட்டம் வர வேண்டி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ அவர்களை இல்லாமல் பூர்ணராக முடியாது. அப்படியா? யார் இந்த கூட்டம்? நீ எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவுப்பட்டு இங்க வந்து நிக்கிற. ஆட்டுக்குட்டியானவர் போய் பலியாக வேண்டி இருக்கு, அவர் பலியாகி அவர் ரத்தத்துல கழுவி ஒரு கூட்டத்தை கொண்டு வருவாரு. அதுதான் இந்த பரலோகத்தை உள்ளே அலங்கரிக்க போகிற கூட்டம், பரலோகத்துக்குள்ளே நிக்க போகிற கூட்டம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற கூட்டம், ஒருவரும் தரிசிக்க முடியாத பிதாவாகிய தேவனோடு கூட 24 மணி நேரமும் நிற்க போகிற கூட்டம். அந்த கூட்டத்துல தான் உங்களையும் என்னையும் கத்தர் வச்சிருக்கிறார். இது உங்களுக்கு கத்தர், நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு வெளிப்பாடு, வசனத்துல வெளிப்பாடு. எதுக்கு? நீங்களும் நானும் இதை நோக்கி ஓட வேண்டும்னு. நீங்க ஓடவும் செய்யலாம், ஓடாமையும் போகலாம். நான் சொல்றது புரியுதா? இது ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கல ஆண்டவர், ஈசாக்குக்கு மட்டும் கொடுக்கல, யாக்கோபுக்கு மட்டும் கொடுக்கல, 12 கோத்திரத்துக்கும் கொடுத்தாரு. அதுல யூதா பெற்றுக்கொண்டான், ரூபன் இழந்து போனான். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் யூதா வந்துட்டார் 4வது இடத்துக்கு. யார் இழந்து போனது? ரூபன் இழந்து போனாரு, தான் கோத்திரம் இழந்து போச்சு. அந்த மாதிரி இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் எல்லாமே திருச்சபைக்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறார். இதை சுதந்திரித்துக் கொள்வதும் விட்டு விடுவதும் நம்ம கையில் தான் இருக்கிறது. எதுக்காக? இதை சுதந்திரிப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த பூமியில இருக்கிற எதையுமே நிலையானதாக கருதவில்லை, எல்லாமே ஒரு டென்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. டென்ட்னா என்ன? இட்ஸ் டெம்பரரி பிளேஸ். டென்ட் என்பது ஒரு டெம்பரரி பிளேஸ், எப்ப வேணாலும் கட்டிட்டு மேல போயிடலாம். ஆபிரகாம் எதுக்கு கூடாரத்துல குடியிருந்தாருன்னா, ஒரு நம்ம இருக்கிற இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்? டெம்பரரி பிளேஸ். அதனால நான் உங்களையும் என்ன செய்யறேன், நீங்க போகும்போது என்ன செஞ்சிருங்க, வீட்டை வித்துட்டு ஆளுக்கு 4 டென்ட்டை வாங்கிட்டு போற வழியில ஹூஸ்டன் முனையில பிளாட்ஃபார்ம்ல டென்ட் போடுங்க. அதை சொல்லல சார், அப்படியும் பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் டென்ட்ல குடியிருக்க சொல்றாரு, சோ யூ வாண்ட் டு லிவ் இன் தி டென்ட் அப்படின்றாரு. அப்ப சாரால் ஆகா 2 இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நான் சொல்றது புரியுதா? அதான் இல்ல, டென்ட் வாழ்க்கை என்ன, அவர் எதை சொல்ல விரும்புறாருன்னா, இட்ஸ் டெம்பரரி பிளேஸ். எந்த நிமிஷமும் உலகத்தோடு கூட உனக்கும் எந்த பிடிப்பும் இருக்கக்கூடாது, எப்ப வேணாலும் இமிடியேட்டா கழட்டிட்டு போயிடலாம். சில ஆட்கள் எப்படி இருக்கிறான் தெரியுமா, இந்த உலகத்தோடு கூட அப்படியே பிடிச்சுக்கிட்டு அஸ்திவாரம் போட்டான், இனி அவனால நாங்க என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத அடையாத மனுஷனே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக அவர் எவ்வளோ வெயிட் பண்ணி இமிடியேட்டா கலந்து போகிற ஒரு டென்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான ஒரு லைஃப் வாழணும் இந்த உலகத்துல. அதான் இயேசு சொல்லுவார் கடைசியா, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே நாம ரெடி ஆயிட்டோம் அர்த்தம். அந்த லைஃப் நமக்கு இருக்குதா? இந்த உலகத்தின் அதிபதி நம்மகிட்ட வரான், நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம என்ன சொல்ல முடியும்? இந்த உலகத்தின் அதிபதி இடத்துல வருகிறான், அவனுக்கு 1-2 மட்டும் என்னிடத்துல இல்லை, மற்றபடி எல்லாம் இருக்குது. நம்மகிட்ட 1-2 தான் இல்லாம இருக்கு, மற்றபடி எல்லாம் நமக்குள்ள இருக்குது. இயேசுவை சோதிக்கணும்னா பிசாசுக்கு ஒரு சான்ஸே இல்லையாமா. எப்படி சோதிக்கிறதுன்னு இப்ப பிசாசு நம்ம கிட்ட வந்தா எதை வச்சு இவனை சோதிக்கிறது? எல்லாத்துலயும் உள்ள இருக்கானே. இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கிறோம், எல்லாத்துலயும் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை அதான் பவுல் அழகா எழுதுற தீமோத்தேயுக்கு எழுதும் போது, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு. டென்ட் லைஃப்னா என்ன தெரியுமா? பாரமான யாவற்றையும், அதுல எந்த வெயிட்டானதையும் மாட்ட முடியாது. பாருங்களேன், நம்ம வீட்டுல அந்த பரணன் ஒண்ணு இருக்குது இல்ல, லாஃப்ட் இருக்குல்ல, பாத்துருக்கீங்களா? எதுக்கு அது வச்சிருக்கிறான் வீட்டுல? என்ன சாமான் அதுல இருக்கு? தேவையில்லாத சாமான். அந்த சாமானுக்கு பேர் என்னது? தேவையில்லாது. அதை கேட்டு பார்ப்பாங்க. அது உள்ள மேல ஒரு ட்ரங்க் பெட்டி ஒன்று வச்சிருப்பான் பாருங்க. ஆமா தானே? கண்டிப்பா இருக்கும் ட்ரங்க் பெட்டி. அது உள்ள என்ன இருக்குன்னா 2 முக்கியமான பொருள் இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனின் துளிர்த்த கொடும் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ட்ரங்க் பெட்டிக்குள்ள 2 காரியம் கண்டிப்பாக ஒண்ணு இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பால் ஊத்துற இந்த சிமில் ஒண்ணு இருக்குல்ல, அலுமினியத்துல ஒண்ணு இருக்கும் பாருங்க, அது தேஞ்சு நாரா போயிருக்கும், ஆனாலும் தூக்கி போடவே மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா ஊத்துறாங்க, இவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பால் ஊத்துறாங்க, இந்த அம்மா இவருக்கு பால் ஊத்தி இருக்கு, இவன் வேற இப்ப பால் ஊத்த போறான். அது ஒண்ணு இருக்கும்.
ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமா கண்டிப்பா இருக்கும், தண்டவாள தோசைக்கல்னு ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை குத்தி எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ கறி வெளியே வரும். ஆனாலும் தூக்கி போடவே மாட்டான் பாருங்க. அதுக்கு பேரே தேவையில்லாதது, அன்வான்டட், தேவையில்லாதது. ஆனா அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம் பாருங்க. டென்ட்ல அதை கட்ட முடியாது. பார்த்துருக்கீங்களா? டென்ட்ல என்ன பண்ண முடியாது? லாஃப்ட் கட்ட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? தேவையில்லாத எதுவுமே அதுக்குள்ள இருக்கவே இருக்காது. அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் டென்ட்டுக்குள்ள இருக்க முடியும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவரும். அழகா சொல்வாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி நான் ஓடுகிறேன். உங்களுக்கு எனக்கும் அதே தான் நியமிக்கப்பட்டிருக்கு. எங்க தெரியுமா? சிங்காசனத்துக்கு பக்கத்துல பிதாவாகிய தேவனுக்கு அருகாமையில நிற்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம ஓடுறோமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆசைப்பட்டும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை, வாஞ்சித்தும் கிடைக்கவில்லை. நம்பி உலகத்தை அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெயிட் பண்ணாங்க, அப்பையும் கிடைக்கல. இவ்வளவு பண்ணி அவங்களுக்கு கிடைக்கலையே. ஆனா வசனம் சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று பரலோகம் சொல்லுகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு நம்ம பெற்றுக்கொள்வோமா? நம்ம லைஃப் அப்படி இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நம்ம லைஃப் அப்படிப்பட்டதான ஒரு லைஃப். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இத்தனை தலைமுறை ஜெனரேஷன்ஸ் கிராஸ் ஆகிருக்குது. 2000 வருஷம். எந்த ஜெனரேஷனும் இந்த உலகத்திலே பர்மனண்டாக இல்லை. எந்த வீடும் இந்த உலகத்தில் பர்மனண்டாக இல்லை. எந்த ஒர்க்கும் பர்மனண்டா இல்லை. எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. எல்லாரும் வந்தார்கள், கடந்து போனார்கள். ராஜ்யங்கள் கடந்து போனது, ராஜாக்கள் கடந்து போனார்கள். நிரந்தரமானது ஒன்றே ஒன்று, நமக்கு அது அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாட் எவர் யூ கெட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டெம்பரவரி. எல்லாமே டெம்பரவரி. எது நீங்க பெற்றுக்கொண்ட எல்லாமே டெம்பரவரி. நீங்க நினைக்கிறீங்க, சிலதான் சொல்லுவாங்க, தலைமுறைக்கு நிக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு. அலெக்சாண்டர் கட்டின வீடுகளே இடிஞ்சு போச்சு. அவர் கட்டின அரண்மனை இடிஞ்சு போச்சு. சாலமோன் கட்டின அரண்மனை இடிஞ்சு போச்சு. நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் கட்டிய மகாபாபிலோன், அதுவே இடிஞ்சு போச்சு. எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. இந்த பூமியில இருக்கிற எல்லாமே டெம்பரவரி. நீங்க இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு தேவை, பேர பிள்ளைகளுக்கு தேவைன்னு ஒரு வீடு கட்டுவீங்க. அவங்க தலைமுறையில் அது இருக்குமா இருக்காதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்? அவங்களே கூட அதை இழுத்துருவாங்க, அவங்களே கூட அதை இடிச்சிருவாங்க. அதை விட பெஸ்ட் கட்டலான்னு அவங்க நினைப்பாங்க. அது இடிக்கப்பட்டு போகும். எல்லாமே டெம்பரவரி. உங்களுக்கு எனக்கும் பெர்மனண்டா கர்த்தர் ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த இடம் தான் பிதாவாகி தேவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம். அதை நோக்கி நீங்கள் வாஞ்சையை தொடரும் பொழுது கர்த்தர் அவைகள் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இப்போ இந்த கைகளை உயர்த்த சொல்றதுக்கு காரணம் ஜெபம் பண்றதுக்கு தான். அதே நேரத்தில் கைகளை உயர்த்துறவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஏன்னா நமக்கு வந்து எல்லா கூட்டத்திலையும் கை தூக்கி ஒரு பழக்கமே ஆகிப்போச்சு பாருங்க. யாராவது ஜெபம் பண்ண முன்வரீங்க அப்படின்னு கேட்டாலே அதுக்கு ஒரு 300 பேர் எப்பவுமே ரெடியா இருப்பான் பாருங்க. அவர் எப்போ கூப்பிடுவாருன்னே வெயிட் பண்றவனா இருக்கிறான். சில நேரத்தில் அப்படி கையை தூக்கி ஜெபம் பண்ண உடனே பொத்துன்னு கீழே விடுவான் பாருங்க. அவன் நல்லா தான் இருப்பான். அவன் ஏன் கீழே விடுறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் விழுறான்னு இவருக்கும் தெரியாது. இவர் கையை தூக்க அவன் விழ. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கிரௌட் என்னன்னா, அவன் விழுவான்னு நம்பி ஒருத்தர் பின்னாடி இப்படி நிற்பான் பாருங்க. அப்படி பின்னாடி நின்று இப்படி பிடிச்சிட்டே நிற்பான். பேஸ்கெட் பால் வரதுக்கு மாதிரியே எப்படி இவன் விழுந்துருவான்னு அவன். கூட்டத்துக்கு போனோம்னா விழுறதுக்குன்னே போற ஒரு கூட்டம் இருக்கு, நிக்கிறதுக்குன்னு போற ஒரு கூட்டம் இருக்குது. அது மாதிரி இந்த கை தூக்கிறதுக்குன்னு வர ஒரு கூட்டம் இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் அந்த இடத்தை அடைய வேண்டும். நான் அந்த இடத்துக்கு போகணும். கர்த்தர் எனக்கு அதான் நியமிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற இந்த வாழ்க்கை, அதாவது அமெரிக்கா வாழ்க்கையை மட்டும் சொல்ல, உலகத்தின் வாழ்க்கை எல்லாமே டெம்பரவரி. வாட் எவர் இட் இஸ், எல்லாமே டெம்பரவரி. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஓட போகிறோம். அதுதான் எனக்கு பெர்மனன்ட். அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? எழுந்திருச்சு ஆண்டவர்கிட்ட கரெக்டாக 1 மினிட் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி எனக்கு இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நான் வாஞ்சையாய் தொடரப் போகிறேன். கர்த்தரை நோக்கி நான் ஓட போகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்துல சிங்காசனத்துக்கு அருகாமையிலே 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்துல எனக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணத்தான் இயேசு போனார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களுக்கு எனக்கு நிக்கிறதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண அவர் போனார். அந்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே பிரவேசிக்க முடியாது, அது இயேசுவால மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அதனாலதான் அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். எல்லாரும் பண்ற இடம் அது இல்லை, இயேசு மட்டும் பண்ண முடியும். எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அந்த இடத்துக்கு நான் போகணும் ஆண்டவரே, அதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். அதுதான் நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது. நான் அங்க போற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அங்க போகிற வரைக்கும் தூதர்கள்லாம் வெயிட் பண்றாங்க. நான் அங்க போற வரைக்கும் பரலோகம் வெயிட் பண்ணுது. நான் அங்க போற வரைக்கும் பாதாளம் வெயிட் பண்ணுது.
எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போறதுக்காக. அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு ப்ரீஷியஸான ஆட்கள் பாருங்க. நம்முடைய மேன்மை நமக்கு மட்டும்தான் தெரியல, பரலோகத்துக்கு தெரிகிறது. நம்ம ஜெபம் பண்ண போறோம், நான் அந்த இடத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. என்னுடைய டெஸ்டினேஷன் அந்த இடம் தான். நான் ஒரு நாள்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்தேன், இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். மேபி நான் இதை விட இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஒருவேளை இந்தியாவுக்கு கூட திரும்பி போகலாம். எல்லா இடமும் எனக்கு டெம்பரவரி தான். என்னுடைய பர்மனன்ட் இடம் எதுன்னு கேட்டா, சிங்காசனத்துக்கு பக்கத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பது மட்டுமே. நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க உங்க 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் எப்படி ஆகிலும் அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நான் வாஞ்சையாய் தொடருகிறேன், நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். எனக்கு நியமிக்கப்பட்டதை நான் பிடிக்க வேண்டும் என்று வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதனால பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட நான் தயாராக இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு போடப்பட்ட இந்த விதை ஆண்டவரே, இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்பா. இந்த விதை அவர்களுக்குள்ளே 30, 60 அல்ல 100க்கு 100 பலன் கொடுப்பதாக. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாஞ்சை அதை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்தை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. இவர்கள் அந்த பிளான்ல இருக்கிறபடினால தான் இவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. நீர் விருதாவாய் ஒருத்தர்கிட்ட கூட பேசுறது இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசினா கூட அங்க ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு ஆவியானவர் காலையில் இந்த சப்ஜெக்ட பேசியிருக்கிறீங்கன்னா, அந்த இடத்தை சிங்காசனத்திற்கு முன்பாக அலங்கரிக்க போகிறவர்கள் அநேகர் இந்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனபடினாலே இந்த வெளிப்பாடு இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது, இங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயம் அங்கே இருப்பீர்கள். கர்த்தர் அதை நமக்கு செய்வார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.